Hey guys, welcome back to my channel. In this video, let's see about the sources of Shakespeare's plays and the problems of categorization. ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் வந்து நிறைய வைட் ரேஞ்சஸ் ஆஃப் சோர்ஸஸால் வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கு, இன்க்ளூடிங் கிளாசிக்கல் லிட்ரேச்சர், ஹிஸ்டாரிக்கல் க்ரோனிக்கல்ஸ் அண்ட் ஆல்சோ கண்டெம்பரரி பாப்புலர் டேல்ஸ். இதால் எல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸை எல்லாம் வந்து ஷேக்ஸ்பியர் அவங்களோட யூனிக் அண்ட் கேப்டிவேட்டிங் நரேட்டிவ்ஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் வந்து காமெடிஸ், ட்ராஜடிஸ் அண்ட் ஆல்சோ தேர் ஆர் ஹிஸ்ட்ரிஸ். ஸோ காமெடிஸ்னால் ஆஃபன் ஹியூமர், ரொமான்ஸ் அண்ட் ஆல்சோ ஹாப்பி ரெசல்யூஷன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து எ மிட்சம்மர்ஸ் நைட் ட்ரீம் அண்ட் மச் அபவுட் நத்திங். தென் ட்ராஜடிஸ் வந்து தீம்ஸான லாஸ், பிட்ரேயல் அண்ட் ஹியூமன் கண்டிஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ஹாம்லெட் அண்ட் மெக்பத். தென் ஹிஸ்ட்ரிஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை வந்து ட்ராமடைஸ் பண்ணியிருக்கும். அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹென்ரி தி ஃபிஃப்த் அண்ட் ரிச்சர்ட் தி தேர்ட். ஸோ இப்படி வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் see about the problems of categorization. தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் blurred boundaries. ஷேக்ஸ்பியரோட நிறைய பிளேஸ் வந்து ஈஸியாக வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் வந்து காமெடி, ட்ராஜடி அண்ட் ஹிஸ்ட்ரி, இந்த எல்லா எலிமெண்ட்ஸ் பிளண்ட் ஆகுற மாதிரி வந்து அவங்களோட ஒர்க்ஸ் இருக்கும். தென் ambiguous எண்டிங்ஸ். ஷேக்ஸ்பியரோட மெஷர் ஃபார் மெஷர் இது மாதிரி சில பிளேஸ்க்கெல்லாம் வந்து ஆம்பிகியஸான எண்டிங்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் டெஃபினிஷன்ஸ் ஆன காமெடி அண்ட் ட்ராஜடியை வந்து டிஃபை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இவால்விங் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். ஸோ டைம் வந்து இவால்வ் ஆக ஆக நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கேட்டகரைசேஷனும் வந்து சேஞ்ச் ஆகுது. ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் வந்து கிளாசிக்கல் அண்ட் ரைனசன்ஸ் லிட்ரேச்சராலேயும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. கிளாசிக்கல் ரூட்ஸ்னால் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் வந்து க்ரீக் அண்ட் ரோமன் ட்ராமாட்டிஸ்ட் ஆன செனக்கா அண்ட் பிளாட்டர்ஸ் இவங்களோட ஒர்க்ஸை வந்து இன்ஸ்பயர் ஆகி வந்து இருக்கும். அண்ட் ரைனசன்ஸ் ஹியூமனிசம். ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் வந்து ரைனசன்ஸ் குவாலிட்டிஸான இண்டிவிஜுவலிசம், ரீசன் அண்ட் எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் கண்டிஷன் இதையெல்லாம் வந்து எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் ட்ரெடிஷன். ஷேக்ஸ்பியர் நிறைய பாப்புலர் ஆன ஸ்டோரி டெல்லிங் ட்ரெடிஷன்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. என்னெல்லாம்னா ஃபாக் டேல்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் இது மாதிரி உள்ளதெல்லாம். நெக்ஸ்ட் இன்னோவேட்டிவ் அடாப்டேஷன்ஸ். ஸோ இந்த டைவர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸை எல்லாம் வந்து அவரோட ஓன் ஆன ஒரு ட்ராமேட்டிக் ஸ்டைல் அண்ட் லாங்குவேஜ் மூலமாக வந்து சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. தென் அபவுட் அடாப்டேஷன்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேஜ் அடாப்டேஷன். ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் வந்து கன்டினியூஸாக வந்து ஸ்டேஜ்க்கு வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய டிரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸும் கூட வந்து நியூ ஆடியன்ஸஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. த செகண்ட் ஒன் இஸ் ஃபிலிம் அடாப்டேஷன்ஸ். நிறைய ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் வந்து ஃபிலிமாக வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து விஷுவல் மீடியமாக வந்து வியூ பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. த தேர்ட் ஒன் இஸ் மாடர்ன் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். கண்டெம்பரரி அடாப்டேஷன்ஸ் எல்லாம் வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸை வந்து கல்ச்சரல் அண்ட் பொலிட்டிக்கல் லென்சஸில் வந்து வியூ பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய டைம்லெஸ் ஆன தீம்ஸ் வந்து டெல் பண்ணியிருக்கும் இதில். தென் லெட்ஸ் see the themes and motives in Shakespeare's works. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் வந்து ஆஃபன் நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் லவ் பற்றி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கும். அண்ட் ஆல்சோ ரொமான்டிக் பேஷன்லேருந்து ஃபேமிலி பாண்ட்ஸ் வரைக்கும் வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் பவர் அண்ட் ஆம்பிஷன். ஷேக்ஸ்பியரோட நிறைய ஒர்க்ஸ் வந்து பொலிட்டிக்கல் இன்ட்ரிக், பவர் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் கரப்டிங் இன்ஃப்ளூயன்ஸாக அப்புறம் ஆம்பிஷன் எல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐடென்டிட்டி அண்ட் தி செல்ஃப். ஷேக்ஸ்பியரோட நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஐடென்டிட்டி குவெஸ்டனால் வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து உள்ளே வந்து இருக்க மாதிரி இருக்குது, இன்னும் கான்ஃப்ளிக்ட் வந்து இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ செல்ஃப் டிஸ்கவரி அண்ட் ஹியூமன் கண்டிஷன் இந்த மாதிரி தீம்ஸால் வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து சஃபர் ஆகிற மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபேட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் வந்து ஆஃபன் வந்து ஹியூமன் அண்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஃபேட் அண்ட் டெஸ்னி வந்து எப்படி ஹியூமன் லைஃப்பில் வந்து ப்ளே பண்ணுது அதை பற்றி வந்து டெல் பண்ணியிருக்கும். ஸோ ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் வந்து செஞ்சுரிஸ்க்கு அப்புறமும் நிறைய ஆடியன்சஸ் அண்ட் நிறைய பீப்புளை வந்து கேப்டிவேட் அண்ட் இன்ஸ்பயர் பண்ணிகிட்ருக்கு. ஸ்காலர்லி ரிசர்ச்க்கு கூட வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் வந்து இப்போவும் பாப்புலராக இருக்குது. நிறைய ஸ்காலர்ஸ் வந்து ஷேக்ஸ்பியரியன் லிட்ரேச்சரை வந்து அதோட காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டெப்த்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம் ஸ்டடி. ஷேக்ஸ்பியரோட பிளேஸை வந்து லிட்ரேச்சர் அண்ட் ட்ராமா கிளாஸஸில் வந்து இப்போவும் வந்து ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து அதை வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நியூ ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து அந்த டைம்லெஸ்ஸான அந்த ஓல்ட் ஸ்டோரிஸ் கூட வந்து எங்கேஜ் ஆகிறதுக்கு வந்து
இப்போவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் தியேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸஸ், நிறைய லைவ் ஆன தியேட்ரிக்கல் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸை வந்து ரொம்பவே ஒரு இமர்சிவ் வேயில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது.